शलाकया सक्षरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्वापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देकं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुं वैष्णवांस श्रीरूपं सक्रजातं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्ण पादान् सकगणा ललिता श्रीविशाखान् विदांश ये कृष्णा करुणा सिंधु दीनबन्धो जगत्पते गोवेश गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते। सप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरूपयस्य कृपा सिन्धु भयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा all Vaishnavas and Vaishnavis. Hare Krishna. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Hare Krishna. ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மை உரிவில் இன்னைக்கு 12ஆம் அத்தியாயம் பார்க்கலாமா? நேத்துடைய மகாத்மியத்தை நம்ம பார்க்கல. 11ஆம் அத்தியாயத்தினுடைய அதனுடைய ஒரு சில பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க, என்ன புரிஞ்சுண்டேல். 11 மகாத்மியத்துல கதை படிச்சீங்கல்ல? ஹரே கிருஷ்ணா. அந்த கதைகள்ல இருந்து என்ன தெரிஞ்சுண்டேல் அதை டிஸ்கஸ் பண்ணுங்க. அர்ஜுனர் பகவானோட விஸ்வரூபத்தை பார்த்துட்டுங்க, அவரை நம்ம எப்படி அவமரியாதைப்படுத்தணும், அவரை காலால உதைச்சோம், ஒரு பக்கத்துல போய் படுத்தோம், அப்படியெல்லாம் நம்ம நினைச்சு பாக்குறாருங்க. அந்த விஸ்வரூபத்தை பார்த்து ஒரு பகவான் பக்கத்துல நம்ம இப்படி எல்லாம் பண்ணிருப்போமே அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த மகாத்மியத்தை கேட்டாலும் படிச்சாலும் நம்ம பிறப்பு இறப்பு சக்கரத்துல இருந்து நம்ம அந்த முடிச்சுல இருந்து விடுபட்டு கொடுக்கும். அப்புறம் இந்த அத்தியாயத்துல எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் ஒருவரை விடுவிக்க வல்லது இந்த அத்தியாயத்தோட மகிமை. 11ஆம் அத்தியாயத்தினுடைய மகிமை. हरे कृष्ण महाराज जी. हरे कृष्ण महाराज जी. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேட்கலைங்களா மாதாஜி? இவ்வளவு நேரம் கேட்கல, இப்பதான் நான் கேக்குறதாங்கிறதா இப்பதான் கேக்குறேன். இவ்வளவு நேரம் பேசினேன். ஆமாங்க மாதாஜி, பேசினது கேட்கலைங்க. ஓகே, என்னாச்சுன்னு தெரியல, கட்டாச்சு, இப்பதான் திருப்பி வர்றது. சரி, இது மகாத்மியத்துல இருந்து என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, கேக்குறத இப்ப நான் பேசுறது கேக்குறதுங்க மாதாஜி. ஓகே ஃபைன்.
என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, இந்த பிறப்பு, இறப்பு இந்த சக்கரத்திலேருந்து நம்மள எப்படி நாம விடுவிச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம். இல்லையா? இந்த ஆமாங்க. அத்தியாயத்த படிக்கிறதுனால நம்ம என்ன ஆகும்னா, இந்த பிறப்பு, இறப்பு இந்த இதுலேருந்து நம்மளால வெளிவர முடியும் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். அத தெரிஞ்சுக்கிறது மட்டும் போறாது. நம்ம எப்போதுமே பகவானுடைய சிந்தாலேயே இருக்கணும். பகவான் பக்தர்களுடைய அசோசியேஷன்ல எப்போதுமே இருக்கணும். பக்தர்களுடைய சங்கமத்திலே இருக்கணும். அப்ப இருந்தா தான் நமக்கு பகவானுடைய நினைப்புகள் எப்போதுமே வரும். அவ எப்படிலாம் அவ இது பண்ணியிருக்கா, சொல்லியிருக்கா. அதாவது பகவான் இப்ப இருக்கிற கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்றது கிருஷ்ணர் எப்படி பதில் சொல்லியிருக்காருன்னா, உத்தவ கீதையில இது வந்திருக்கு ஏற்கனவே பிரபு அனுப்பிச்சிருக்கார். அந்த உங்களுக்கு இருக்குன்னா அத படிக்கிறீங்களா? எனக்கு மாதாஜி. பக்த விருக்ஷா அந்த இதுல அனுப்பியிருக்கார் பிரபு, விப்ரநாராயண் பிரபு. மகாத்மியங்களா மாதாஜி? சரி, ஓகே, ஃபைன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க மகாத்மியத்தையே படிங்கோ. அடுத்தது படிங்கோ. அனுப்புனது எங்களுக்கு தெரியலைங்க மாதாஜி, இதுல வரலைங்க. 12 வரலையா உங்களுக்கு? இல்லைங்க மாதாஜி, என்கிட்ட ஜெராக்ஸ் இருக்குங்க. மத்தவங்களுக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேங்க மாதாஜி, வரலைங்க. சரி படிங்க. யார்கிட்ட இருக்கோ படிங்க. ஓகேங்க. மகேஸ்வரி மாதாஜி, நீங்க ஜெராக்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்லைங்க மாதாஜி, நான் எடுக்கல. அது பொண்ணு போய் எடுத்துட்டு வரணும் மாதாஜி. ஓகேங்க, ஓகேங்க. நானே படிக்கிறேன். சரி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை 12ஆம் அத்தியாயத்தின் பெருமைகள். சிவபெருமான் கூறினார், என் பிரியமான பார்வதி, இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 12ஆம் அத்தியாயத்தின் பெருமைகளை பற்றி அற்புதங்களை நான் உன்னிடம் கூறுகிறேன், கேட்பாயாக. தென்னாட்டில் கொல்லாபுரம் என்ற ஒரு முக்கிய புனித ஸ்தலம் உள்ளது. அங்கு பகவானின் நித்திய திவ்ய தேவியான மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்யும் தலமாக அது உள்ளது. அங்கே ருத்ரராகவும் அமைந்துள்ளது. ருத்ரகயாவும் அமைந்துள்ளது. ஒரு நாள் ஒரு இளம் வயது இளவரசன் அங்கு வந்தான். அவனது உடல் தங்க நிறத்தில் இருந்தது. அவனது கண்கள் மிக அழகுற விளங்கின. அவனது தோள்கள் மிக வலிமையுடனும் மார்பு அகன்றும் இருந்தன. கைகள் மிக நீண்டும் வலிமையுடனும் விளங்கின. அவன் கொல்லாபுரம் வந்ததும் முதலில் மணிகண்ட தீர்த்தத்திற்கு சென்று குளித்துவிட்டு முன்னோர்களை வழிபட்டான். பின் மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று வணங்கி இவ்வாறு பிரார்த்தித்தான். கருணை நிறைந்த இதயம் கொண்ட தேவி, உலகங்களும் உன்னை வழிபடுகின்றன. எல்லா அதிர்ஷ்டங்களையும் பூர்த்தி செய்பவளே, எல்லா உயிர்களையும் அடைக்கலமானவளே, உனக்கு எல்லா புகழும் உரிதாகட்டும். உலகங்களையும் ரட்சிக்கின்ற பகவான் அச்சுதரின் அற்புத சக்தி நீ. உயர்ந்த தேவியும் நீ. பக்தர்களை காப்பவளே, உனக்கு எல்லா புகழும் உரிதாகட்டும். தேவி, பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்து அவர்களை பகவான் அச்சுதரின் சேவையில் ஈடுபடுத்துபவள் நீயே. நித்தியமானவள் நீ. எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களையும் விடுவிப்பவள் நீயே. எல்லா புகழும் உனக்கே உரியதாகட்டும். ஓ தேவி, உலகங்களிலும் நன்மைக்காகவும் அவற்றை காக்கவும் அம்பிகா, பிரம்மி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, வராகி, மகாலட்சுமி, நரசிம்மகி, இந்திரி, குமரி, சந்திரிகா, லட்சுமி, சாவித்ரி, சந்திரகலா, ரோகிணி, பரமேஸ்வரி போன்ற பற்பல உருவங்களை நீ மேற்கொள்கிறாய். உனது புகழ்கள் எல்லாவற்றையும் உனக்கே எல்லா புகழும் உரிதாகட்டும். தயவு செய்து என் மீது கருணை காட்டுவாயாக. இந்த பிரார்த்தனையை கேட்ட மகாலட்சுமி மகிழ்ந்து கூறினாள், இளவரசனே, நான் உன் மீது மகிழ்வு கொண்டுள்ளேன். உனது இதயம் விரும்பும் எந்த வரமாயினும் அதை என்னிடம் நீ கேட்கலாம். இளவரசன் கூறினான், அன்னையே, உலகங்களின் தாயே, எனது தந்தையான அரசர் பிரகத்திரதி அஸ்வமேத யாகம் எனும் புகழ்பெற்ற யாகத்தை செய்து கொண்டிருந்தார். ஆனால் யாகம் முடிவு பெறும் முன் நோயால் இறந்து விட்டார். நான் அந்த யாகத்தை பூர்த்தி செய்ய முயன்று கொண்டிருந்த போது யாரோ குதிரையை திருடி சென்று விட்டனர். அந்த குதிரை உலகம் முழுவதும் பிரயாணம் செய்து வந்திருந்தது. யாகத்தில் பலியிடுவதற்காக தூய்மை செய்யப்பட்டிருந்தது. நானும் எல்லா திசைகளிலும் ஆட்களை அனுப்பி குதிரையை தேடச் செய்தேன். ஆனால் அதை காணவில்லை. பின் நான் புரோகிதரிடம் அனுமதி பெற்று உன்னை நாடி உன்னை பிரார்த்திக்க வந்துள்ளேன். உன் உதவி பெற வந்துள்ளேன் தாயே. நீ என்னிடம் மகிழ்ச்சி கொண்டுள்ளாய் எனில் தயவு செய்து என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது எப்படி என்பதை கூறி அருள்வாயாக. மகாலட்சுமி கூறினாள், போற்றுதலுக்குரிய இளவரசனே, என் கோவில் வாசலில் மிக உயர்ந்த பிராமணர் ஒருவர் உள்ளார். சித்த சமாதி என்ற பெயரில் கொண்ட அவர் உன் விருப்பங்களை பூர்த்தி செய்வார்.
இதை கேட்ட இளவரசன் சித்த சமாதியிடம் சென்று வணங்கி கூப்பிய கரங்களுடன் பேசாமல் நின்றான். உடனே சித்த சமாதி தாய் மகாலட்சுமி உன்னை அனுப்பியுள்ளாள். நான் உன் விருப்பங்களை நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார். உடனே சில மந்திரங்களை ஜபித்தார். சித்த சமாதி உடனடியாக எல்லா தேவர்களும் சித்த சமாதி முன் வந்து அவரது கட்டளைக்காக காத்திருந்தனர். சித்த சமாதி கூறினார், தேவர்களே, இந்த இளவரசன் யாகத்தில் பலியிட வைத்திருந்த குதிரையை இரவில் இந்திரன் திருடி சென்று விட்டான். உடனே தயவு செய்து அந்த குதிரையை கொண்டு வாருங்கள். தேவர்களும் உடனடியாக அக்குதிரையை மீட்டு கொண்டு வந்தனர். சித்த சமாதி தேவர்களை அனுப்பிவிட்டார். நடந்த அற்புத நிகழ்ச்சிகளை கண்ட இளவரசன் சித்த சமாதியின் பாதங்களில் விழுந்து விசாரித்தான். இந்த அற்புத சக்தி தங்களிடம் எப்படி வந்தது? இது போன்ற சக்தி பெற்றவர் பற்றி நான் கேட்டதும் இல்லை, இதுவரை பார்த்ததும் இல்லை. பெரும் முனிவரே, தயவு செய்து கூறுங்கள். மேலும் இளவரசன் கூறினான், முனிவரே, என் தந்தை அரசர் பிரகதி அஸ்வமேத யாகத்தை தொடங்கிய பின் எதிர்பாராத விதத்தில் மரணம் அடைந்து விட்டார். நான் அவரது உடலை தூய கொதிக்க வைத்த எண்ணெயில் பத்திரப்படுத்தி வைத்துள்ளேன். தாங்கள் விரும்பினால் தயவு செய்து அவரை உயிர் பெற செய்யுங்கள். இதை கேட்ட சித்த சமாதி மெல்ல சிரித்து விட்டு கூறினார், உன் தந்தையின் உடல் உள்ள இடத்திற்கு போகலாம். வா. அங்கு சென்றதும் தன் கையால் சிறிது நீரை எடுத்து கொண்டு சில மந்திரங்களை ஜபித்தவாறு அந்நீரை இறந்த அரசனின் தலை மீது தெளித்தார். உடனே அரசன் எழுந்து அமர்ந்து, பெரும் பக்தரே, தாங்கள் யார் என கேட்டான். இளவரசன் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் தந்தையிடம் கூறினான். அதை கேட்ட அரசன் மீண்டும் மீண்டும் சித்த சமாதியின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். பின் அரசே, சித்த சமாதியிடம் இத்தகைய தெய்வீக சக்தியை அவர் பெற்றது எப்படி என விசாரித்தார். சித்த சமாதி கூறினார், என் அன்பான அரசனே பிரகதி, நான் தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்கின்றேன். 12ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்கின்றேன். இவ்விஷயத்தை கேட்ட அரசன் சித்த சமாதியிடம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11ஆம் அத்தியாயத்தை கற்றுக்கொண்டேன். இவ்வாறாக அந்த இளவரசனும் செய்தான். காலப்போக்கில் அவர்கள் இருவரும் பகவான் கிருஷ்ணரின் பாத கமலங்களை அடைந்தனர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 12ஆம் அத்தியாயத்தை தினமும் பாராயணம் செய்ததால் பலர் பகவான் கிருஷ்ணரின் பக்தி எனும் மிக உயர்ந்த இலக்கை அடைந்துள்ளனர். ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அழகா படிச்சல் மாதாஜி, மிக்க நன்றி. ரொம்ப அழகா தெளிவா நிதானமா எல்லாருக்குமே இந்த அத்தியாயத்துடைய மகிமை பெருமைகள் புரிகிற மாதிரி நல்லா படிச்சேன். அதுக்கு முதல்ல மிக்க நன்றி. இதுக்கே பாக்கியம் பண்ணியிருக்கணும். நம்ம ஒவ்வொரு அத்தியாயம் மகிமைகள் படிக்கிறது, இந்த அத்தியாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப என்ன ஆகுறது அப்படின்னா, இது பக்தி தொண்டுன்னே கடைசி இது அத்தியாயம். இது 7ஆம் அத்தியாயத்திலிருந்து இந்த 12ஆம் அத்தியாயத்தோட பக்தி தொண்டோட முடிகிறது. பக்தி யோகத்தை பத்தி முடிக்கிறார் பகவான். இதுலயும் அர்ஜுனர் தான் ஆரம்பிக்கிறார். அர்ஜுனர் கேட்கிறாரு எடுத்த உடனே. இது ரொம்பவும் மிகவும் 20 ஸ்லோகங்கள் தான் இருக்கும். இதுல 20 பதங்கள் தான் இதுல உண்டு. அந்த 20 பதங்களும் பகவான் நீ உன்னோட மனதை நிலைநிறுத்தி அதாவது நம்பிக்கையோடு செயல்படுறப்ப இது மாதிரி எனக்கு ரொம்ப பிரியமானவனா ஆகிற, அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்தவனா ஆகிற, என்னுடைய லோகத்துக்கு வர முடியும் அப்படின்னு ஒவ்வொரு பதத்திலையும் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இது அர்ஜுனன் கேள்விகள் கேட்கிறார். எடுத்த உடனே என் அர்ஜுனன் என்ன கேட்கிறார், அதாவது இந்த ரொம்பவும் பக்குவமானவர்களாக சொல்றவங்க யாரை பத்தி சொல்றேன், எப்படி சொல்றேன் நீங்க அப்படின்னு விஸ்வரூபத்தெல்லாம் பார்த்துட்டு எல்லா இதையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கேட்கிறார், ரொம்ப பக்குவமானவர்களை நாம் அவரை மட்டும் கிடைச்சா போறாது அப்படின்னு ரொம்ப பக்குவமானவர்கள் யார் அப்படின்னு எடுத்த உடனே ஆரம்பிக்கிறார். இந்த இவங்க பக்தி தொண்டில் ஈடுபட்டவர்களா இல்லது அருவ பிரம்மனை வழிபடுபவர்களா? அருவ பிரம்மன் அதாவது எந்த விதமான இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ வெறும் இயற்கையை வழிபடுவர்கள். அவரை பத்தி அப்படியா அப்படின்னு கேட்கிறார். அவர் தனிப்பட்ட உருவம் அருவம் அது விஸ்வரூபத்தை விளக்கிய கிருஷ்ணர் எல்லாவித பக்தர்கள் யோகிகள் பற்றி விவரிச்சிருக்காரு. ஆன்மீகவாதிகள் பொதுவாக 2 பிரிவுகள். அதுல ஒருத்தர் அருவவாதிகள் ஒரு பிரிவினர், அதாவது உருவத்தை வழிபடுபவர்கள். மற்றொரு பிரிவினர் உருவத்தை வழிபடும் பக்தன் தனது முழு சக்தியுடன் பரமபுருஷரின் சேவையில் தன்னை ஈடுபடுத்துகிறான். அதாவது அருவவாதியும் தன்னை ஈடுபடுத்திப்பான், ஆனா கிருஷ்ணருடைய நேரடி சேவையில் இல்லாம அருவவாதிகள் பிரம்மன் தியானத்தில், அதாவது ஜோதியோட கலந்துருவேன், அந்த தியானத்துல பிரம்மன் அதுதான் ஜோதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நான் கலந்துருவேன் அப்படிங்கிறவரை அவளை ஈடுபடுத்துகிறார். பூரண உண்மையை உணர்வதற்காக பல வழிமுறைகளில்
ரொம்ப ஒசந்தது வந்து ஞான யோகம் இருக்கு, மத்ததெல்லாம் இருக்கு, கர்ம யோகம். ஆனா அதுல ஒசந்தது வந்து இந்த பக்தி யோகம் தான். அந்த பக்தி யோகம், அந்த பக்தி யோகத்த பத்தி கடைசி அத்தியாயத்துல என்ன இந்த 12ஆம் அத்தியாயத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. உன்னால இப்படி பண்ண முடியலையா? கர்மயோகத்த பண்ணிட்டே உன்னால பண்ண முடியலையா? இந்த இத பண்ணு. இப்படின்னு ஒவ்வொரு வழிமுறைகள் 20 ஸ்லோகமும் 20 முத்து முத்துக்களான பதத்த இதுல வந்து குடுத்திருப்பாரு. இந்த அத்தியாயத்துல வந்து புருஷோத்தமான முழுமுதற் கடவுள் வந்து உறவு வச்சுக்கிறதுக்கு ஒருத்தன் விரும்பினான் அப்படின்னா, பக்தி தொண்டை ஏற்கணும். இந்த பக்தி தொண்டை ஏத்துண்டா தான் நம்மளால முடியும். அந்த பக்தி தொண்ட பரமபுருஷருக்கு வந்து பக்தி தொண்டில் பண்றாங்க நேரடியாக வழிபடுபவர்கள் வந்து உருவவாதிகள் அப்படின்னு சொல்லுவா. நேரடியாக வழிபடுவர். அருவ பிரம்மன் மீது தியானத்தில் தன்னை ஈடுபடுத்துறவங்க வந்து அருவவாதிகள் அப்படின்னு சொல்லுவா. இதுல எந்த நிலை சிறந்தது அர்ஜுனன் அப்படின்னு இங்க கேள்விகளை எடுத்த உடனேயே இந்த 12ஆம் அத்தியாயத்துல கேள்விகளை எழுப்புறார். இது நமக்கு ஞாபகம் வரணும். அதாவது அருவவாதிகள், உருவவாதிகள் 12ஆம் அத்தியாயம் அப்படின்னா, அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரணும். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, எல்லா யோகத்தை விட அந்த அஷ்டாங்க யோகம் பார்த்தோம். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒவ்வொன்னு பார்த்தோம். 6ஆம் அத்தியாயத்துல அஷ்டாங்க யோகம் அதெல்லாம் பார்த்தோம். எல்லா யோகத்த கர்ம யோகம் 3வது சாப்டர்ல பார்த்தோம். 3வது மகாத்மியத்துல பார்த்தோம். 3வது சாப்டர் மகாத்மியத்துல. இது மாதிரி ஒவ்வொன்னையும் விட பக்தி யோகம் தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. பக்தி யோகம் தான் சிறந்தது அப்படின்னு பக்தி தொண்டு தான். அப்ப எல்லாத்தையும் விட ரொம்ப வசந்தது அப்படின்னு நமக்கு இந்த இந்த அத்தியாயத்துல வந்து கிருஷ்ணர் சுட்டி காட்டுகிறார், நமக்கு சொல்றார். ரொம்ப ஆணித்தரமா சொல்றார். இறைவனின் தொடர்பு கொள்வதற்கு மிகவும் நேரடியான எளிமையான வழிமுறை என்ன அப்படின்னா இந்த பக்தி யோகம் தான். இதை நம்ம பிடிச்சுக்கணும். இந்த பக்தி யோகத்தை இது பண்றதுக்கு நம்ம இப்ப எப்படி நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்றோம் நம்ம. அங்க போய் அந்த கோச்சிங் சென்டர் போறோம், இந்த கோச்சிங் சென்டர் போறோம், வீட்டுல பகல் பசங்க மாத்திரம் இல்லாம பேரண்ட்ஸும் சேர்த்து படிக்கிறோம். இப்படிலாம் படிச்சு அதுக்கான இதுக்கு நம்ம மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிக்கிறோம். அது மாதிரி இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறதுக்கான நம்ம வந்து பகவானோட தொடர்பு யோகா அப்படிங்கிறது கனெக்ஷன் வந்து ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் உள்ள கனெக்ஷனை தான் சொல்றது யோகான்னு பேரு. நம்ம பண்ற இந்த உடலை குறைக்கிறதுக்கு அந்த யோகாலாம் கிடையாது. யோகா அப்படின்னாலே கனெக்ஷன் அப்படிதான் அதுக்கான அர்த்தங்கள். தொடர்பு கொள்வதற்கு மிகவும் நேரடியாக எளிமையான வழிமுறை வந்து பக்தி யோகம் தான். அதே மாதிரி 2வது அத்தியாயத்துல என்ன சொல்லியிருந்தா, ஒரு உயிர்வாளி வந்து ஜட உடல் அல்ல அப்படின்னா ஆன்மீக பொறி, அதாவது பரமபுருஷர் சொல்றார். உண்மையான ஆன்மீக முழுமையாகும், அதாவது பகவானுடைய அங்கம், ஒரு பார்ட் அண்ட் பார்சல், ஒரு அங்கம். நம்மளுடைய ஜீவாத்மா வந்து பரமனுடைய ஒரு அங்கம் அப்படின்னு. அதே மாதிரி 7ஆம் அத்தியாயத்துல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பூரண உண்மையின் அம்சமே உயிர்வாளி. பூரண உண்மையின் அம்சமே பகவான் வந்து பூர்ணமானவர். அவளுடைய அம்சம்தான் இந்த உயிர்வாளி. ஒவ்வொரு உயிர்வாளியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்க மனுஷால பிறந்திருக்கோம் அப்படின்னா இந்த ஜென்மத்துலதான் நம்மளால நினைவு வச்சுண்டு நமக்கு இந்த நினைவு ஆற்றல், பக்குவம், இந்த தத்துவம் இதெல்லாம் புரியும். மற்ற விலங்குகளுக்கோ அதுவும் சாப்பிட்றது நம்மளும் சாப்பிட்றோம், அதுவும் வீட்டிடி பண்றது அதுவும் தூங்குறது நம்மளும் தூங்குறோம். இது மாதிரி எல்லாம். ஆனா இந்த ஒரு வித்தியாசம்தான், அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது, அந்த பக்குவம் இருக்கிறது வந்து இந்த மனித ஜென்மத்துக்கு தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று இருக்கிற இந்த இதுக்கு தான். அதனாலதான் இந்த மனித உடல் கிடைச்சதை நம்ம வீண் பண்ணக்கூடாது. எதுக்கு பகவான் திருப்பி ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, பகவான் கிட்ட முழுமையாக நம்ம பூரணத்திடம் வந்தோம். அந்த பூரணத்திட முழுமையாக நம்ம திரும்பி போகணும். அதுக்குதான் இந்த இதுல வந்து 8ஆம் அத்தியாயத்துல சிபாரிசு பண்ணியிருக்கான். நமது உடலை விடும் நேரத்தில் கிருஷ்ணரை நினைப்பவன் யாரா இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்வில் உள்ள கிருஷ்ணனுடைய உலகத்திற்கு உடனடியாக மாற்றப்படுகிறான். படிச்சோம் இல்லையா? படிப்போம், இனிமேதான் படிப்போம். அந்த மகாத்மியத்துல பார்த்தோம் நம்ம. அதாவது 8ஆம் அத்தியாயத்துல 5வது இதுல அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம். இறக்கும் தருவாயில் எவனொருவன் என்னை நினைத்து உயிரை விடுகிறானோ அவன் என்னுடைய லோகத்தை வந்து அடைகிறான், என்னிடம் வந்து அடைகிறான், எனக்கு பக்தி தொண்டு செய்கிறான் அப்படின்னு ஆணித்தரமா அதுல சொல்லியிருக்கு. அதாவது உடலை விடும் நேரம். அதே மாதிரி எம் யாபி ஸ்மரன் பாபம் துவஜத்தே அந்தே கலேவரம் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்திலையும் வரும். இந்த மாதிரி இந்த அத்தியாயத்துல இறுதியில வந்து நமக்கு வந்து கிருஷ்ணரை வந்து இந்த 12ஆம் அத்தியாயத்துல வந்து இது மாதிரி ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒவ்வொரு கருத்துக்களை நமக்கு புரியிற மாதிரி பிரபுபாத் வந்து ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை
கிருஷ்ணர் அர்ஜுனன் கேட்ட கேள்விகளுக்கும் கிருஷ்ணர் கொடுத்த அதை சொன்னேன் இல்லையா, கேட்கிறவாளும் சப்மிசிவா கேட்கணும், அதே மாதிரி சொல்றவாளும் அந்த அளவுக்கு உயர்ந்த தூய பக்தர்களா இருக்கணும். இங்க பகவானே நமக்கு வந்து எல்லாருமே சொல்லி கொடுக்குறாரு. அர்ஜுனனுக்கு சொல்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காரு. அதுவும் இந்த 12ஆம் அத்தியாயத்துல வந்து ரொம்ப சிறப்பான எல்லா யோகிகளையும் காட்டிலும் எப்போதும் வந்து தனக்குள் கிருஷ்ணரை சிந்திச்சு, அப்பா 3 மணிக்கு கிருஷ்ணாவுடைய கிளாஸ் இருக்கு, கிருஷ்ணரை பத்தி பேச போறோம் அப்படின்னு ஆர்வமா எல்லாரும் வந்து எடுப்பதெல்லாம் அதுவே ஒரு பக்தியில வரத்துக்கான முதல் அறிகுறி. நம்ம அவ சொல்றவா வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆஜராகி நமக்கு முன்னாடி பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பார். அவர் பார்ப்பாரு யாரில் எந்த குழந்தைகள்லாம் முன்னாடி நம்மளை பத்தி கேட்க ஆசையா இருக்குன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு வேணா தெரியாது, ஒருத்தர் நம்ம ஏமாத்திக்கலாம். இன்னைக்கு அது முடியல மாதாஜி, அதனால லேட் ஆச்சு, இது முடியல மாதாஜின்னு. ஆனா நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா பகவான் முடிய வச்சிருவார். அதை எப்படியாவது நம்மளை கிளாஸ் அட்டன் பண்ண வச்சிருவார். கரண்ட் இல்லைனாலும் சரி, சத்தங்கள் இல்லைனாலும் இருந்தாலும் சரி, வீட்டில் எவ்வளவோ தொந்தரவுகள் இருந்தாலும் சரி. நேத்தோ என்னமோ அப்படி ஒரு கார்பெண்டர் ஒர்க்கு பக்கத்துல நடக்கிறது, பெயிண்ட் ஒர்க் இப்போ வெளியில நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன சத்தம் வருமோன்னு சொல்லிட்டு வேற இடம் மாற்றி உட்கார்ந்துட்டு இருக்கேன். அது பகவானை பத்தி நிறைய சொல்லணும். அது சொல்றப்ப என்ன ஆயிடுறது, அந்த ஃப்ளோ போயிடுறது. அந்த நேத்து அந்த அத்தியாயம் வந்து அப்பேற்பட்ட அத்தியாயம். அது விஸ்வரூபம்ங்கிறது சாமானியமான விஷயங்கள் இல்லை, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாகவதத்துல எல்லாம். அவ்வளோ அருமையா சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு விஷயங்களும். வியாசர் அவ்வளோ அழகா இது பண்ணியிருப்பார் அதுல. அப்படி இருக்கிறப்ப இந்த 12ஆம் அத்தியாயத்துல தனக்குள் கிருஷ்ணரை சிந்தித்து கொண்டிருப்பவனே எல்லா யோகிகளை காட்டிலும் மிகவும் பக்குவமானவர் அப்படின்னு சொல்றார். எடுத்த உடனே அதான் கேட்கிறார், பக்குவமானவர்கள் யார் அப்படின்னு. இறைவனை பகவானே தெளிவா சொல்லிடுறார். அதாவது கிருஷ்ணருடைய தனிப்பட்ட உருவத்தின் மேல் பற்றுதல் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவு அதுதான். அத்தகைய பற்றுதல் தான் நமக்கு இருக்கணுமே ஒழிய பௌதிக விஷயங்களான ஆசைகள் நமக்கு இருக்கக்கூடாது. இதுதான் அந்த மாதிரியான பற்றுதல் தான் ஆன்மீக உணர்வின் மிக உயர்ந்த நிலை. ஆன்மீக உணர்வுன்னு சொல்லலாம், ஆத்மாவை உணர்வதுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப கிருஷ்ணர் தனிப்பட்ட உருவில் பற்றுக்கொள்ளாத நபர்கள் அப்படியே இருக்கா. பகவான் பார்த்துக்கலாம், என்னமோ அடுத்த ஜென்மமா இதுவான் சோலாம் போறதான், பார்த்துக்கலாம், வயசாகட்டும், எல்லாம் பக்தி எல்லாம் பண்ணிக்கலாம், இப்ப என்ன அவசரம், என்ஜாய் பண்றதுக்கு தானே வந்திருக்கேன், நான் என்ஜாய் எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. பகவத்கீதை விளக்க வரையில மக்களை கிருஷ்ணரிடமிருந்து திசை திருப்பி அவர்களது பக்தி அறிவுபிரனம் செலுத்தபடி நிறைய பேர் சொல்லுவா. பட் ஆனா நம்ம என்ன பண்ணணும், அந்த அப்பேற்பட்ட புலன்களுக்கு அப்பாற்பட்டு தோன்ற பூரண உண்மை என்ன, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா. பிரபுபாத் சொல்ற மாதிரி நான் இந்த உடல் அல்ல ஆத்மா. அதை பூரண உண்மை மீது அருவத்தன்மையின் மீது தியானம் செய்வதை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப ஆன்மீகவாதிகள்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2 வகையினர். இது உண்மை. இந்த இரு வழிமுறைகள்ல வந்து எது எளிமையானது, 2 வகுப்பினருமே யார் மிகவும் பக்குவமானவர்கள் அப்படிங்கிறத வினா எழுப்பி அர்ஜுனன் வந்து ஆரம்பிக்கிறான். இந்த முதல் இதுலயே ஆரம்பத்திலேயே அர்ஜுனன் வந்து தன் சொந்த நிலையை இங்க தெளிவுபடுத்துகிறார். தனது நிலை வந்து பாதுகாப்பானதா அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜட உலகிலும் சரி, பரமபுருஷ ஆன்மீக உலகிலும் சரி, அருவத்தோற்ற தியானம் செய்வது ரொம்பவும் கஷ்டம். நம்ம ஒரு செகண்ட் இப்ப கிளாஸை வந்து கேட்க முடியாது. அதுக்குள்ள யாராவது கூப்பிடுவா, அங்க வருவா, நம்ம 5 மணிக்கு ஏதாவது வேலைகள் வச்சுட்டு இருப்போம். நம்மளால நிம்மதியா இந்த கிளாஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த ஜட உலகிலும் சரி, பரமபுருஷரின் ஆன்மீக உலகிலும் சரி, அருவத்தோற்ற தியானம் செய்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த கலியுகத்துல வந்து நம்ம வந்து தியானம் பண்ணி பகவானை பத்தி ஒரு ரவுண்டு சாண்டிங், ஒரு ரவுண்டு வேணாம், ஒரு 16 முறை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரேன்னு நம்மளால பகவான் கிருஷ்ணரை மனதில் வச்சு நம்மளால தியானம் பண்றது வந்து கடினம். அவ்வளவு மனசு வந்து வேகமா போயிட்டு இருக்கோம். எல்லாரும் ரொம்ப என்ன செய்ய போறேன் கேட்டா யாருக்குமே சொல்ல தெரியாது. எல்லாரும் ஓடுறான், நானும் ஓடிட்டு இருக்கேன். இப்படி போயிட்டு இருக்கோம் எல்லாருமே. உண்மையில வந்து பூரணத்தின் உண்மை அருவத்தன்மையை பக்குவமாக உணர்வதுதான். அது வந்து முடியல அப்படின்னா இந்த மாதிரி கால விரயத்துக்கு பயன் என்ன? நமக்கு மனித உடல் பிறப்பது அரிதுன்னு சொல்றோம். அடுத்த ஜென்மம் என்ன கிடைக்கும் தெரியாது. ஸோ நம்ம இந்த மனித இது கிடைக்கிறத ஒவ்வொரு செகண்ட், ஏன் இந்த கோபிகள்லாம் பிருந்தாவனத்துல இது பண்ணுவாளாம், ப்ரேயர் பண்ணிப்பாலாம். இந்த இமைங்கிறது இப்ப பிரம்மா எதுக்கு வச்சார், இந்த கண்ணுக்கு மேல்கள் இருக்கிற இந்த இது
இந்த 2 இதுவும் அந்த 1 செகண்ட் கூட எங்களால கிருஷ்ணர் அந்த ஒரு ஃபேக்ட் ஆஃப் இந்த அந்த டைம் கூட பகவானை பார்க்காம எங்களால இருக்க முடியாது. இந்த மாதிரி ஆயிடுத்தே. அப்பப்ப வர அந்த இது வந்து மூடிக்கிறதே கண்களை அப்படின்னு பிரார்த்தனை. அப்பேற்பட்ட உயர்ந்த பக்தர்கள், கோபியர்கள் மாதிரி ஒரு உயர்ந்த பக்தர்கள் இருக்க முடியாது. பகவானே சொல்வார். அதே மாதிரி கிருஷ்ணனை தனிப்பட்ட உருவத்தில் பற்றுதல் கொள்வதுதான் ரொம்ப சிறந்தது. எதுக்கு எடுத்தாலும் பகவான் கிருஷ்ணன் நம்ம நினைச்சுக்கணும். ஏதாவது எதுக்கு ஏதாவது பண்றோமா நம்ம தின்பண்டங்கள், உடனே கிருஷ்ண அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு செம்ம சாப்பிடணும். ஈவன் நம்ம தண்ணி சாப்பிட்றோம் இல்லையா, குடிக்கிறதுக்கு தண்ணி, அது கூட நம்ம குடிக்கிறப்ப கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடிக்கணும். இப்படி ஒவ்வொரு இதுவும் நம்ம வாயில கிருஷ்ணரை நினைக்கிறது, நம்ம நினைவுல வந்து கிருஷ்ணரை தவிர வேற எந்த நினைப்பும் வரக்கூடாது. எது ஒண்ணுனாலும் கிருஷ்ணருக்கு நம்ம ஆஃபர் பண்ணிட்டு மானசீகமா அட்லீஸ்ட் நினைக்கணும். மனசால நினைச்சாலே போருங்கிறார் பகவான். அதுக்காக நீங்க தானே மாதாஜி சொன்னேன், நாங்கெல்லாம் மனசால நினைச்சுக்கிறோம், போய் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லாதீங்க. அது மாதிரி நினைச்சுக்காதீங்க. ஆரம்ப நிலையில இருக்கிறவாளுக்கு அப்படி சொல்றது. அப்புறம் மேல மேல டெவலப் ஆகணும். எப்படி நம்ம டே கேர் கிளாஸ்ல இருந்து அப்புறம் எல்கேஜி, யூகேஜி இப்படி ஒண்ணு படிச்சு படிச்சு தெரிஞ்சு அதே கிளாஸ்ல இருக்கிறத படிக்கிறத திருப்பி படிக்கிறோம் இல்ல. அது மாதிரி நம்ம வந்து பக்தியிலையும் நம்ம வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். டெம்பரவரியா இருக்கிற அந்த படிப்புக்கே நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறப்ப, பர்மனண்டா இந்த பூமியில வந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை தான் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கிருஷ்ணன் மீதான அன்பிற்கு வந்து எந்த தொந்தரவும் இருக்காது. உங்களை யாராவது மனசுக்குள்ள நீங்க நினைச்சிட்டு இருக்க கிருஷ்ணரே அப்படின்னா யாராவது உங்களை வந்து அடிக்க போறாளா? இல்லையே. எல்லாமே நம்மளே நம்ம பண்ணிக்கிறது தான். நம்ம யார நினைக்கிறோமோ, என்ன நினைச்சு என்ன கோல் அடையணுமோ, எப்படி நீட் எக்ஸாம் எழுதி அது ஒரு பெரிய மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வரணும்னு எய்ம் பண்ணி படிக்கிறோம். அந்த மாதிரி நமக்கு கிருஷ்ணர் தான் நமக்கு எல்லாமே. அவரை நம்ம ப்ரேயர் பண்ணிக்கணும், அவரை நினைச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த யுத்த வைராக்கியம் வரணும். அது வந்தாதான் அதுக்கான படிகள் என்ன, அதுக்கு என்னென்னலாம் படிச்சு நம்ம எப்படிலாம் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன வேதங்கள்லாம் படிக்கணும். இப்படி நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப். அதே மாதிரி ரஜோகுணம் தமோகுணத்திலே தான் இருப்போம் எப்போதுமே எல்லாரும். காலையில நேரங்கள் கூட யாரும் சாத்விக குணத்துல இருக்கிறது இல்லை. இப்ப ராப்பகலா வேலைக்கு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன், அதுல ஒர்க் பண்றேன்னு ராத்திரி பண்ண வேண்டிய வேலையெல்லாம் காலையில பண்ணிட்டு இருக்கோம், காலையில பண்ண வேண்டிய வேலையெல்லாம் ராத்திரி பண்ணிட்டு இருக்கோம். இப்படி எல்லாமே உல்டா பல்ட்டியில கலியுகத்துல எல்லாமே தலைகீழா தான் நடந்துட்டு இருக்கு. எதுவுமே ப்ராப்பரா நடக்கிறது இல்ல. அதே மாதிரி ஃபங்க்ஷனிங் நமக்கு அது மாதிரிதான் இருக்கு. புத்தியும் அது மாதிரிதான் இருக்கு. எல்லாமே மாத்தி 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 தான் இருக்கு. வர்ணாசிரமெல்லாம் மாறி போயிடுது. சூத்ராலா இருக்கிறவா பிராமணா வேலை பார்க்கறா, பிராமணாலா இருக்கிறவாள சூத்ரா வேலையை பார்க்கறா, வைஷ்யவர்களை சத்திரியர்களா இருக்கிறவா நாட்டை காப்பாத்துறவா, பிராமணரை பாதுகாக்கிறவாளா வேற வேலைகளை பார்க்கறா. இப்படி எல்லாமே மாறி மாறி இதுவா இருக்கு. இப்படி வந்து இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அருவக்கருத்திற்கும் உருவக்கருத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை தெளிவுபடுத்துங்கோ கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனர் வந்து சொல்றார். உடனே பகவான் சொல்றார், யார் ஒருத்தர் என்னுடைய தனிப்பட்ட உருவத்தின் மீது மனதை வந்து நிலை நிறுத்தி திவ்யமான நம்பிக்கை, திவ்யமான சாதாரண நம்பிக்கை இல்ல. கொஞ்ச நேரம் நான் இப்ப சொல்ற வரைக்கும் நம்பிக்கை வருது. சரி மாதாஜி நீங்க சொல்லிடுற பிராக்டிக்கலா உங்க இடத்துல ப்ராப்ளம்னு வரப்ப பாருங்க. அப்ப நான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன்னா என் ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா மாதாஜி அப்படின்னு கேட்பேன். அந்த மாதிரி கிடையாது. அதுக்குதான் இந்த இடத்துல சொல்றது திவ்யமான நம்பிக்கை, திட நம்பிக்கை, திவ்யமான நம்பிக்கையோட எப்போதும் எனக்கு பக்தி தொண்டு செஞ்சுடு, எனக்கு பகவானுக்கு கிருஷ்ண அர்ப்பணம் ஒரு துளசி இலையை வச்சு ஒரு தீர்த்தத்தை வச்சு எனக்கு ஆஃபர் பண்ணிட்டு பக்குவமா அவர்கள் தான் மிகவும் பக்குவமானவர்கள் அப்படிங்கிறார். எந்த விதமான டைவர்ஷனும் இல்லாம யார் சொல்றதையும் நம்ம கேட்காம கிருஷ்ணாவால முடியும் எல்லாமே அவர் தான் எனக்கு பண்ணி கொடுக்குறார். கிருஷ்ணாவால தான் இப்ப நான் எனக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்ப ப்ரீச் பண்றதுலேருந்து இப்ப அடுத்தவாளுக்கு சொல்றதுலேருந்து அதே மாதிரி மத்தவா கேட்கறதுலேருந்து நீங்களாம் கேட்கறதுலேருந்து எல்லாமே அவர் இல்லாம ஒண்ணுமே அசையாது, அணுவும் அசையாது. அவர் தான் முழு கடவுள், பூரணமானவர் அவர். அந்த மாதிரி யாரு என்னுடைய தனிப்பட்ட உருவத்தின் மேல நிலைநிறுத்தி பக்தியோடு நம்பிக்கையோடு வழிபடுறாளோ அவாதான் யோகத்துல மகிழ்ந்து மிக சிறந்தவர் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து ரொம்ப தெளிவாக அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில் சொல்றார். இந்த கிருஷ்ணர்கள் இருக்க ஜட செயல்கள் எதுவுமே கிடையாது. அவளுக்கு எதுவுமே நாட்டமே இருக்காது. இந்த ஜட உணர்வில், அதாவது ஆத்மாவை உணர்ந்தவான் பேரு. நான் இந்த உடல் அல்ல,
நான் ஆத்மா அப்படிங்கிற உணர்ந்தவாளுக்கு தான், தூய பக்தர்களுக்காக சதா சர்வ காலமும் பகவானை பத்தி பேசிட்டே இருந்தா அவளுக்கு ஜபம் பண்ணிட்டே இருப்பா. கிருஷ்ணரை பத்தி புத்தகங்கள் பிரபுபாத் எவ்வளவோ புத்தகங்கள் எழுதியிருக்காரு, அதெல்லாம் படிச்சுட்டே இருப்பா. அப்புறம் அதே மாதிரி அந்த நேரம் இல்லைன்னா பிரசாதம் செய்யணும் அப்படின்னா டக்குன்னு போய் பிரசாதங்கள் செய்யறது, சமையல் கட்டில் போய் நான் வெறும்னே படிச்சுட்டே தான் இருப்பேன், இப்போ வந்து நான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன், என்னுடைய கடமையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதே மாரி கிருஷ்ணருக்காக ஏதாவது கோயிலுக்கு போய் வாங்கிட்டு வந்து குடுக்கறது. அது மாரி வீட்லயும் நம்ம வந்து கிருஷ்ணருக்காகவே எல்லாமே செஞ்சுட்டு பிரசாதமா குடுத்து, எல்லாருக்கும் பிரசாதமா வழங்குறது. அது கூட மிகப்பெரிய சேவா. நம்ம மட்டும் இல்லாம எல்லாருக்கும் அந்த கிருஷ்ண பிரசாதத்த குடுக்குறப்ப, எல்லாருக்குள்ள இருக்க அனர்த்தங்களும் இதுவாகிறது. நம்ம அது மாரி சரிசமமா பார்க்கணும் எல்லாரையும். அவ இன்னைக்கு நம்மள திட்டுறா அப்படிங்கிறதுக்காக அவள நம்ம திருப்பி திட்டக்கூடாது. அவளுக்குள்ளேயும் கிருஷ்ணர் இருக்கார். பரமாத்மாவா உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாலே, ஆட்டோமேட்டிக்கா பகவான் பார்த்துட்டு அவாளுக்கும் நல்ல புத்திய குடுப்பார். நமக்கும் அனர்த்தங்கள்லேருந்து வெளியில வரதுக்கு நமக்கு நெறைய அ ஆப்பர்ச்சுனிட்டி பகவான் கிருஷ்ணரே தயாளு. அவர் ரெடியா இருக்காரு. ஆனா நம்ம தான் ஒரு துளி கூட நம்ம அந்த மாரிலாம் செய்யணும்னு நினைக்கிறதும் இல்ல. எல்லாரையும் ஏதாவது தப்பா நினைச்சிடுறோம். அது இதுக்கு பேர் தான் கிருஷ்ணருக்கு வந்து அ ம் அர்ப்பணிக்காம ஒரு நொடி பொழுது கூட நம்ம இருக்கக்கூடாது. இப்ப இந்த நேரம் 3 டூ 4 மட்டும் கிருஷ்ணர பத்தி படிக்காம, ஒவ்வொரு விதத்திலயும் அவர வந்து ஆட் பண்ணிக்கணும். சமைக்கிறப்ப பிரசாதம் சமைக்கிறோமா, அப்ப வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்த கேட்டுண்டோ, இல்ல மந்திரத்த சொல்லிண்டோ, பார்க்கிறப்ப நம்மளுடைய பாவம் பகவான் மேல இருக்கிறப்ப, அந்த இதுல இருக்கிற என்னென்ன இதெல்லாம் இருக்கோ, அது கிருமி இது இறந்திருந்தா கூட, எதுவும் பூச்சிகள் எதுவும் இருந்தா கூட, நம்ம சமைக்கிறப்ப கீரைகள் இருக்கு. அதுல எவ்வளவோ நம்ம கண்ணுக்கு தெரியாம வாஷ் பண்றப்ப, கால்ல மிதிப்போம். கால்ல நடந்து வரப்ப பூமியில எறும்ப மிதிப்போம், அந்த மிதிப்போம். இந்த பாவங்கள்லாம் தான் அதுக்கு தான் பகவானுக்கு என்னென்னலாம் நம்ம சாப்பிடுறோமோ, சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் எல்லாத்தையும் பகவானுக்கு நம்ம ஆஃபர் பண்ணிட்டு, துளசி போட்டு ஆஃபர் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அப்ப வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல எண்ணங்கள் வரும். அடுத்தவன் மேல ஒரு இது வராது நமக்கு. ஒரு பொறாமை வராது. அவள பத்தி ஏதாவது தப்பா சொன்னா கூட, நம்மள பத்தி அவ தப்பா சொன்னா கூட, அவளுடைய க த நினைவுகள் அப்படி இருக்கு. நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. அவள போயிட்டு போறது அப்படின்னு மன்னிக்கிற அந்த இது வரணும். மறந்துறணும். உடனே மறந்துறணும். போயிட்டு போறது அப்படின்னு. நானும் அப்படிதான். நானும் எவ்வளவோ தப்பு பண்றேன். தெரியாம நானும் பண்ணியிருக்கலாம். என் மேலயும் தப்பு இருக்கலாம் அப்படின்னு அந்த மாரியான ஒரு பாவத்துக்கு வர முடியும். சாத்விக குணம் ஏற்கனவே ரஜோ, தமோல இருக்கோம் நம்ம எல்லாரும். அந்த சாத்விக் குணத்துக்கு வரணும் அப்படின்னா, இந்த பக்தி தொண்டு பக்தி கிடைக்கணும். இந்த ஜென்மத்திலேயே நம்ம பகவான் கிட்ட போயிடணும். மனித பிறவி அரிதுன்னு சொல்றா. அரிது அரிது மனிதரா பிறப்பது அரிது. அதுல வந்து செவுடு இல்லாம, ஊமையெல்லாம் இல்லாம, எந்த உடல் அங்கீகாரம் பிரச்சனைகள்லாம் இல்லாம பொறக்கிறது வந்து இன்னும் இன்னும் ரேரு. இப்ப எல்லாமே கிடைச்சிருக்கு. நம்ம வந்து இத வந்து ஆ பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, பக்தி யோகத்த நம்ம கடைபிடிச்சு பகவானுக்காக தொண்டு செய்யறதுக்கு போகணும் அப்படின்லாம் நினைச்சோம்னா, நம்ம இதெல்லாம் கடைபிடிச்சு தான் ஆகணும். எப்படி ஒரு ஊருக்கு போறதுக்கு விசா, பாஸ்போர்ட்ன்னா அந்த ஊர் கண்ட்ரிக்காரன் என்னென்ன சொல்றானோ நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்றோமோ, அது மாதிரி நம்மளும் இதுக்கு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்ல. இல்லையா முடியாது மாதாஜி. எனக்கு அது மாரிலாம் ஃபாலோலாம் பண்ண முடியாது. எனக்கு அந்த மாரி ஆசைகள்லாம் இல்ல. நான் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா, நோ ப்ராப்ளம் ததாஸ்துங்கிறாரு பகவான். நீ வந்து உன்னுடைய ஆசைகள்லாம் நிறைவேத்திட்டு, ஒரு நாள் என்கிட்ட தான் வந்தாகணும். அதுவரைக்கும் உன்னுடைய ஆசைகள்லாம் என்னென்னவோ நான் ததாஸ்து தந்துட்டே இருக்கேன். நீ எல்லாம் கர்மாக்களை மறுபடியும் திருப்பி சேர்த்துண்டே இருப்ப. இந்த மனித பிறவி எதுக்கு குடுக்குறார் பகவான் அப்படின்னா, நம்மளுடைய தப்ப வந்து உணர்ந்து நம்ம வந்து பகவான் கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஒரு சான்ஸ் குடுக்குறாரு நமக்கு. ஆனா நம்ம அதையும் பயன்படுத்திக்காம வேற வேற விஷயங்கள்ல நம்ம புலன்கள கட்டுப்படுத்தாம இருந்தோம் அப்படின்னா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால மத்தவாள ம அப்பாவோ, அம்மாவோ, கணவரோ, தம்பியோ, தங்கையோ யாரெல்லாம் நமக்கு சுற்றத்தார் உறவுகள், நண்பர்களோ யாருமே கிடையாது. நம்மளுடைய கஷ்டத்துக்கு நாம தான் காரணம். நம்மளுடைய சந்தோஷத்துக்கு மத்தவாலாம் காரணம், பகவான் காரணம். அத வழங்குறார் அவர். இதுதான் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா. இந்த ஆத்மாங்கிறத உணர்ற வரைக்கும், இந்த உடல்ல சார்ந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எல்லாரும் சொல்றதும் கஷ்டமா தான் இருக்கும். அவ திட்டினான்னா நமக்கு அதெல்லாம் ஒரு இதுவா தான் இருக்கும். இல்லாட்டி நம்ம எதையுமே பொருட்படுத்த மாட்டோம். இதெல்லாம் உடல சேர்ந்தது, இந்த உடலோட போயிடும் இதெல்லாம். அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். அதே மாரி பரமபுருஷ பகவான நேரடியாக வழிபடாம, பற்பர பிறவிக்கு பிறகுதான் நமக்கு பகுனா ஜென்மனாம் அந்தே இந்த பூரண ஞானத்தை ஒருவன் அடைகிறான். அப்படி இருக்கிறப்ப கிருஷ்ணரிடம் சரணடைகிறான்.
அதே மாதிரி இந்த ஒரு ஒரு இதுவா சொல்லிட்டு வரப்ப புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் தொண்டு செய்யணும் அப்படிங்கிற சொன்னேன் இல்லையா? நேத்தோ முந்தா நாளோ சனாதன தர்மம் அப்படின்னா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் தொண்டு செய்தல், பணிவிடை செய்தல். தொண்டு செய்தல்னா என்ன? நான் வந்து வெளியிலேயே சொல்லல. வீட்டுக்குள்ளேயே எடுத்துக்கோங்க. அம்மா வந்து குழந்தைகள பார்க்கறது, ஹஸ்பண்ட பார்க்கறது. அதே மாதிரி அ கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி அ அ அப்பா, அம்மா, அப்புறம் கூட பொறந்தவா, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு போனோம்னா, பாஸுக்கு நம்ம சர்வீஸ் பண்றோம். அந்த அதுக்கான தொகைகள நம்ம எடுத்துட்டு வரோம் வீட்டுக்கு. இது மாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்றார் பகவான் அப்படின்னா, என்ன எல்லா இடத்துலயும் வச்சுண்டு, எந்த விதமான பொறாமை பச்சரிப்புலாம் இல்லாம, எது ஒண்ணும் எனக்கு நீ இது பண்ணிட்டு ஆஃபர் பண்ணிட்டு, "நீ உன்னுடைய காரியங்கள செய்யி. சக்சஸ்ஃபுல்லா அதுல ஆக முடியும்." அப்படின்னு பகவான் இதுல சொல்றார். இந்த இந்த 12ஆம் அத்தியாயம் முழுவதும் பக்தி தொண்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இது முடியலையா? இத செய்யி. உனக்கு இதுவும் முடியலையா? இத செய்யி. அப்படின்னு அந்த 20 ஸ்லோகங்களும் நமக்கு ஆரம்பத்துல மனத வந்து நடுநிலைப்படுத்தி, புலன்களை கட்டுப்படுத்தி, என்கிட்ட வந்து நீ வந்து சரணடைஞ்சிரு அப்படின்னு. பக்தி யோகம் இதுதான் உயர்ந்த யோகம் அப்படிங்கிற மாரி சொல்ல வரார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுவா படி இறங்கி வரார். இது முடியலையா? இத பண்ணு. இது முடியலையா? இத பண்ணு. இதுவும் முடியலையா? இத பண்ணு அப்படின்னு அர்ஜுனனுக்கு வந்து சொல்ற மாரி நமக்கு தான் எல்லாமே அவரு சொல்றார். அதே மாரி மனிதனுக்கும், மிருகத்துக்கும் வந்து எந்த வேறுபாட்டையும் அவன் காண்பதில்லை. ஏன்னா, ஆத்மாவை மட்டுமே பார்க்க முடிகிறது. வெளித்தோற்றத்துக்கு அல்ல. அதாவது சாதாரண மனிதனை வரையில வந்து அருவ நிலை உணரும் இந்த வழிமுறை மிகவும் கடினமானது. அப்படிங்கிற மாரி. அதாவது எவரது மனம் வந்து பகவானின், பரமனின், அந்த பரம புருஷரின் தோன்றாத அருவத்தன்மையின் பற்றுதல் உள்ளதோ, அவர்களது வளர்ச்சி வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். ஆனா, அது மாரி நெனைக்கிறது வந்து டஃப். அதுக்கு தான் பயிற்சி பண்றது நம்ம. எப்போதுமே பக்தர்களோட இருக்கிறது. அவாலாம் என்ன பண்ணுவா, எப்ப பார்த்தாலும் பகவானுடைய சேவையிலே ஈடுபட்டிருப்பா. ஒண்ணு இது மாரி கதைகள்லாம் படிக்கிறது, அடுத்தவாளுக்கு எடுத்து சொல்றது. இல்லையா, கோயிலுக்கு போய் சர்வீஸ் பண்றது. இல்லையா, வீட்ல இருக்கிறவங்களுக்கு பிரசாதமா பண்ணி குடுக்கறது. இல்ல வீட்ல கிளாஸஸ் வைக்கிறது, கீர்த்தன் வைக்கிறது, அதுக்கு பிரசாதம் பண்றது. இப்படி நம்மளுடைய கைகளை, நம்மளுடைய கண்களை, நம்மளுடைய புத்தியை, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடல வந்து பகவானுக்காக நம்ம ஆசைக்கு இறங்கி வந்தாலும், நம்ம பொறந்தாலும், பகவானுடைய சேவைக்காக பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படணும். அப்படி முன்னேற்றம் அடையறப்ப, இது வந்து ரொம்ப சிரமம் தான். பட் ஆனா, நம்ம வந்து அது மாரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, பக்தி தொண்டுல நம்ம வந்து சிறந்த பக்தி யோகி அப்படிங்கிற மாரி பகவான் வந்து சொல்றார். பகவானுக்கு நேரடி தொண்டு புரினா, பக்தி யோக பாதை உங்களுடைய ஆத்மாவிற்கு மிகவும் இயற்கையானதும், எளிமையானது. நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே பல்வேறு உடல்களை இந்த ஜீவாத்மா வந்து பெற்றிருக்கு. ஆனா, நான் இந்த உடல் இல்ல அப்படிங்கிறத வந்து ஏட்டறிவின் மூலம் புரிந்து கொள்வது கஷ்டம். இந்த மாரி புத்தகத்துல வந்து படிச்சுட்டு பண்றது கஷ்டம். நம்மளா உணர்ந்தா தான் முடியும். ஓஹோ! ஆத்மாவ தான் நம்ம என்னென்ன செயல்கள்லாம் பண்றோமோ, அது எப்படி க இது ஒரு சினிமா காட்சிகள் நம்ம பார்க்குறோமோ, அப்படியே நமக்கு பதியறதோ, அது மாரி அது எல்லாத்தையும் ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கிறது. அதுதான் அடுத்த உடல் நமக்கு என்ன ஆசைப்படுறோமோ, அதுல கிடைச்சு அத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றது. அப்படிங்கிற விவரத்த நம்ம புரிஞ்சுக்கணும். மனசுல இங்க இருக்கிறத இந்த ஆன்மீகத்துல வந்து நம்ம ஈடுபடுத்த முடியும். நம்ம செயல்கள் எப்படி நடந்துக்கிறோம்? எப்படி நினைக்கிறோம் ஒவ்வொருத்தர பார்த்தாலும்? எல்லாருமே பகவானுடைய அ க எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள். எல்லாருமே நம்ம அது மாரி நினைக்கிறது கஷ்டம் தான். பட் நம்ம பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்ல. அப்படி ஒரு வேள பகவான் வந்து அதுக்கு தான் மறக்க வச்சுர்றார் நம்ம. ஏதோ ஜென்மத்துல நமக்கு இப்ப நீங்க இதுல யார் இருக்கேள் டக்குனு பேர் வரல. ஆ சுந்தரி ஏதோ நேம் பார்த்தேன். சுந்தரி மாதாஜி இருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்க வந்து எனக்கு மேல ஹரே கிருஷ்ணா கேட்கிறதா? நோ சவுண்ட். ஹரே கேக்குதுங்க கிருஷ்ணா. மாதாஜி கேக்குதுங்க. திடீர்னு சாத்தமே இல்லையே. ஓகே. அவங்க வந்து ஏதோ நான் தப்பு பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. இந்த ஜென்மத்துல எனக்கு பகவான் காட்டிக் குடுக்குறார், ஞாபகம் குடுக்குறார். அப்படின்னா ஒவ்வொருத்தர் குத்தி கொலை பண்ணிட்டு தான் இருப்போம். பாத்தியா நீ போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல பண்றதே குத்தி கொலை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நினைச்சு பாருங்க. லோ உ உலகம் ஃபுல்லா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்தி சண்டையோட குத்தி கொலை பண்ணிட்டு தான் இருப்போம். ஒண்ணுமே தெரியாமலே கொலை பண்ணிட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப. சின்ன விஷயத்துக்கெல்லாம், அல்பமான விஷயத்துக்கெல்லாம், இந்த ஜட உடைகள வந்து தற்காலிகமான விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கோம். நகைக்காக, சொத்துக்காக, அதுக்காக, இதுக்காகன்னு. நம்ம கிருஷ்ணர வந்துட்டோமேங்கிறதுக்காக யாராலும் வருத்தப்படுறதும் இல்ல, அத தெரிஞ்சுக்கவும் இல்ல.
அதுவும் இந்த கலியுகத்துல வந்து நம்ம யாருமே எதுவுமே தெரிஞ்சுக்கல. ஆத்ம ஞானத்தை யாருமே உணரல. உணரவும் அதுக்கு முயற்சிக்கவும் இல்ல. எல்லாருமே அறியாமையில இருக்கோம். இந்த கலியுகத்துல வந்து நம்மளால சுலபமா போகவும் முடியும். அதே மாரி எந்த ஒரு தவறு செஞ்சாலும் அதற்கான பனிஷ்மென்ட் சிவியராவும் உண்டு. 2மே இருக்கு இந்த கலியுகத்துல. நம்ம தான் லிஃப்ட்ல போறதா வேகமா, இல்ல படிக்கட்டு ஏறி ஏறி ஒவ்வொரு ஜென்மமா எடுத்து எடுத்து கர்மாக்கள சேர்த்துண்டு, திருப்பி திருப்பி இந்த ஜென்மம் எடுத்து ஜராவை ஆதில சுழன்று, இந்த சாக்கடை அப்படிங்கிற இந்த சம்சார சாகரத்துல இருந்துண்டு, மிதந்துண்டு இருக்கலாமான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். வேற யாருமே இதுக்கு இது கிடையாது. அப்படி சொன்னோம் அப்படின்னா, நம்ம தான் நமக்கு தான் அந்த அஃபென்ஸ் வரும். இல்ல நான் அப்படிதான் நினைக்கிறேன் மாதாஜி. எங்க ஆத்துல அவா விட மாட்டேங்கிறா. அப்படி கிடையாது. உனக்கு ஆத்மார்த்தமா ஆசை இருந்தா பகவானே ஏற்பாடு பண்ணி குடுப்பார். அது எப்பேர்ப்பட்ட கஷ்டங்களா இருந்தாலும் சரி. நம்ம ஆசைப்படணும். பகவானே நான் வந்துடுறேன். தெரியாம வந்துட்டேன். உங்கள விட்டுட்டு வந்துட்டேன். திருப்பி நான் உங்ககிட்ட வந்துடுறேன். அப்படின்னு நீங்க ஆத்மார்த்தமா பண்ணுங்கோ. ஜெபம் பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பா பகவான் அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுப்பார். எந்த ஊர்ல இதே மாரி எத்தனையோ உதாரணங்கள் நம்ம பக்தர்களுக்குள்ளேயே இருக்கா. அவ ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டா. வீட்ல ஒத்துக்க மாட்டா யாருமே. நான்வெஜ்லாம் சாப்பிட்டுன்னு இருப்பா. வெங்காயம் போட்டுலாம் சாப்பிட்டுன்னு இருப்பா. அப்பேற்பட்ட வீட்ல இருந்துட்டு எப்படி படிக்கிறதுன்னு, அவலாம் கிளாஸ்லாம் படிச்சு, இது மாரி தெரியாமலாம் படிச்சு, அதுக்கப்புறம் தெரியும் அவாளே படிக்க வந்து அவாளும் மாறியிருக்கா. இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம தான் நம்மளுடைய டெஸ்டினேஷன் டிசைட் பண்றோம். மத்தவா யாரும் கிடையாது. நம்ம வந்து நம்மள அத எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிறதுக்காக நம்ம வந்து க க கை காட்டி குடுக்குறோம். அவாளால, இவாளால அப்படின்னு கை காட்டி குடுக்குறோம். அதனால பகவான் இந்த அத்தியாயம் முழுக்கவே யாருடைய மனம் பரமனின் தோன்றாத அருவத்தன்மை பற்றுதல் இருக்கிறதோ, அவருடைய வளர்ச்சி மிகவும் கடினமானது. ஆனா, முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்போதும் சிரமமானதாகும். அப்படிங்கிறார் பகவான். இந்த இந்த அத்தியாயம் முழுக்க 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 யார் என்கிட்ட அம் வந்து எப்போதுமே நினைச்சுண்டு என்ன எந்த ஒரு இதுவா இருந்தாலும் சரி, நினைச்சுட்டு இருக்காளோ, இந்த ஞானம், கர்ம யோகத்த விட இந்த பக்தி யோகம் தான் சிறந்தது. அப்படிங்கிற மாரி. எல்லா செயல்களும் எனக்காக நீ தொறந்துட்டு, என் மீது பக்தி செலுத்து அப்படிங்கிறார். எப்போதுமே பக்தி தியானம் பண்ணின்று என்ன? ஹரே கிருஷ்ணா ஹரே அதுக்குன்னு கண்ண மூடிட்டு நீங்க தானே சொன்னேல் மாதாஜி. அதனால நான் எங்க ஆத்துல எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அப்படின்னு உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறது. உன்னுடைய கடமைகளை செஞ்சு கொண்டு, எந்த இதுவும் பலனையும் எதிர்பார்க்காம பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும். அப்படி இருக்கிறவாள பகவானே சொல்றாரு. அப்படி யாரெல்லாம் என்ன வழிபடுறாரோ, என்ன அவளுடைய மனதை நிலைநிறுத்தி, பக்தி செலுத்தி, பக்தி தொண்டில் ஈடுபட்டு தியானம் செய்றாளோ, அவள வந்து இந்த பிறப்பு, இறப்பு கடலிலிருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். எல்லா இதையும் விட்டுடு அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபேமிலிலாம் விட்டுட்டு வர சொல்லல. இந்த ஃபேமிலில இருந்துட்டே என்ன நினைச்சு ஒவ்வொன்னையும் சென்டரா வச்சிரணும் கிருஷ்ணர. வச்சுட்டு எல்லா செயல்களையும் செய்யணும். ஏதாவது இந்த இந்த இதுல 20 ஸ்லோகங்களும் முத்துக்கள். எல்லாத்துலயுமே இதான் சொல்லி வருவா. நீங்க வேணா அப்புறமா எடுத்து படிச்சு பாருங்க. உன்னுடைய மனதை நிறுத்தி, உன்னுடைய முழு அறிவை ஈடுபடுத்து. நீ எப்போதும் என்னையே நினைச்சுட்டு இருப்ப. அதுல எந்த விதமான இதுவும் இல்ல. உன்னுடைய மனம் பிறழாது நிலைநிறுத்த முடியலைன்னா, பக்தி யோகத்தை ஒழுக்க நிலையை பின்பற்று. என்னை அடையறதுக்கு விருப்பம் ஆசைப்படு அப்படிங்கிறார். அதுக்கு முதல்ல விருத்தி செஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அதே மாரி பக்தி யோகத்துல வந்து அதனுடைய விதிகள உன்னால இது பண்ண முடியல, பயிற்சி செய்ய முடியலன்னா, எ எனக்காக மட்டும் பக்தி தொண்டு செய்யி, பக்தர்களுக்கு தொண்டு செய்யி அப்படிங்கிறார். எனக்காக நீ வந்து பக்தி தொண்டு செய்யறப்ப என்ன ஆகும்னா, உன்னால பக்குவ நிலைக்கு வந்துடுவ. மெதுவா வந்துடுவ. ஓஹோ! ஒரு நாள் இந்த இந்த அறிவ குடுப்பார். வந்து நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அந்த அறிவ குடுப்பார். அதுக்கப்புறம் எல்லாரையும் சரிசமமா பார்க்கறதுக்கு நமக்கு தோணும். அவளும் பக்தர்கள் மாதாஜி சொல்லியிருக்கா, ஒவ்வொரு அ ஜீவா இவளுக்கும் பரமாத்மா இருக்கார். நம்ம ஒவ்வொரு அணுவும் அவருடைய இதுவும் நம்மளுடைய ஆத்மாவாக செயல்படுறது அப்படிங்கிறது நமக்கு தோணும். நம்ம அவள தப்பா நினைக்கக்கூடாது. அவள தப்பா நினைச்சா பகவான நம்ம இது பண்ற மாரி அர்த்தம். அது அஃபென்ஸ் ஆகும். அதனால எனக்காகவே நீ தொண்டாற்று. என்ன வச்சுண்டு செய் எந்த ஒரு காரியமும் அப்படிங்கிறார்.
அப்படின்னு ஒவ்வொரு இதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த 20 ஸ்லோகமும் சொல்லிட்டு வருவார். இன்னைக்கு ஒரு ஷார்ட் பிரீஃபிங் மாதிரி கொடுத்துருக்கேன். நாளைக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு கிளாஸ் நான் ட்ரை பண்றேன். அப்படி ஒரு வேளை நான் வரல, இந்த டைமுக்கு 3 மணிக்கு ஷார்ப்பா வரல அப்படின்னா நீங்க தயவு பண்ணி 1ஆம் அத்தியாயத்தை மகிமையிலேருந்து படிச்சுட்டு வாங்க 4 மணி வரைக்கும். ஒருவேளை நான் வந்துட்டேன் அப்படின்னா நம்ம இந்த பக்தி தொண்டுடைய இதை கண்டினியூ பண்ணணும். இதுல இன்னும் விஷயங்கள் நிறைய சொல்லணும். நானு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த மகிமைகள், இந்த மகாத்மியத்தின் மகிமைகளை பத்தி நம்ம பார்ப்போம். சரியா? ஹரே கிருஷ்ணா. சரிங்க மாதாஜி. இப்ப ஏதாவது நீங்க சண்டே மாதாஜி ஒரு நாள். என்னம்மா? நாளைக்கு சண்டே மாதாஜி. ஓஹோ, சண்டேவா? ஓகே ஃபைன். நாளைக்கு லீவ் எடுத்துக்கோங்க. மண்டே பார்ப்போம். எனக்கும் மண்டே தான் முடியும். வீட்டுல பெரிய இது ஒண்ணு நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் படிச்சிருக்கோங்க மாதாஜி. ஆமா, அத வந்து இப்போ ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிட்டு செகண்ட் ஸ்லோகம் மண்டேவே பார்ப்போம். ஓகே ஓகே, அதை எடுத்து 10.8 எடுத்துக்கோங்க. அதை படிச்சு பார்த்தேன் வீட்டுல எல்லாரும் படிச்சு மனசுல பதிய வச்சோம் மாதாஜி. ஓகே, வெரி நைஸ். இப்ப திருப்பி அதை படிப்போம். படிச்சுட்டு 9வது இது வந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 minutes அதை ஒரு தடவை படிச்சிருவோம். சரியா? சரி. ஓகே, என்னுடைய சேர்ந்தே படிக்கிறீங்களா ஸ்லோகத்தை? படிக்கிறோம். ஓகே, எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? 10.8 பூரணத்தின் வைபவம் ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மை உருவில். ஆரம்பிக்கலாமா? ஹரே கிருஷ்ணா. ஓகே. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதபாவ சமன்விதாக. எல்லாரும் சொல்லுங்க, சேர்ந்து படிங்க. ஒவ்வொருத்தரா படிச்சா மணி ஆகும். சேர்ந்து படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா படிங்க. பிரபு சர்வஸ்ய பிரபு சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதபாவ சமன்விதாக. ஒரு தடவை படிங்க. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதபாவ சமன்விதாக. ஓடக்கூடாது. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதபாவ சமன்விதாக. அப்படி படிக்கணும். படிங்க. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதபாவ சமன்விதாக. மொழிபெயர்ப்பு மட்டும் படிங்க. யாராவது ஒருத்தர். ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே. எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். மாதாஜி ஸ்லோகம் நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதாபாவா சமன்விதஹ. ஜட ஆன்மீக உலகின் அனைத்திற்கும் மூலம் நானே. எல்லாம் என்னிடம் இருந்தே தோன்றுகின்றது. இதனை நன்கு அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றன. மாதாஜி சதுர் ஸ்லோகம் தானே மாதாஜி இது? ஆமாமா, சதுர் ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் 9,
10, 11 4 ஸ்லோகங்கள். 8, 9, 10, 11 இல்லைங்களா மாதாஜி? இது 4 சதுர்புஜ ஸ்லோகங்கள். பகவத்கீதை உண்மை உருவில் 10 சரிங்க. 10வது அத்தியாயத்துல பூரணத்தின் வைபவம் அப்படிங்கிற அத்தியாயத்துல 8, 9, 10, 11 10.9, 11. இப்ப யார் படிச்சேன்? சுந்தரி மாதாஜி. ஆமாங்க மாதாஜி. பாவ சமன் விதாக விதக அப்படின்னு படிச்சேன். விதாக. ஓகே, சரிங்க மாதாஜி. சமன் விதாக. சரி மாதாஜி. இது வந்து 9வது ஸ்லோகம் இன்னைக்கு படிக்கலாம். படிச்சுட்டு மொழிபெயர்ப்பு ஒரு தடவை இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே மாதாஜி. 9th ஸ்லோகம் இப்ப 10.9. மச்சித்தாமத்தத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்த மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. எப்போதுமே அதனுடைய எத்தனாவது அத்தியாயம் எத்தனாவது பதம் சொல்லிட்டு தான் நம்ம ஸ்லோகம் படிக்கணும். சரியா? யாராவது நடுவில் கூட அவங்களுக்கு டக்குன்னு அதை புரிஞ்சுக்க முடியும். ஓஹோ, இத்தனாவது அத்தியாயத்தில் இத்தனை சாப்டர் படிக்கிறாய்வா அப்படின்னு எப்போதுமே சொல்றேன் நான். சொல்லிட்டு மொழிபெயர்ப்பு படிக்கிறதுக்கு முன்னாடி மொழிபெயர்ப்பு பொருளை ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஷீலா பிரபுபாத் அப்படின்னு அவருக்கு நான் படிக்கிறது மற்றவாளுக்கு புரியணும், அதே மாதிரி எனக்கும் புரியணும்னு அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனையை வைக்கிறோம். ஆச்சாரியார் பவுண்டராச்சாரியார், கிருஷ்ண பக்தி இயக்க பவுண்டராச்சாரியார். சரியா? அந்த மாதிரியான உணர்வு நமக்கு மனசுல வரணும். வந்துட்டு படிச்சோம் அப்படின்னா நமக்கும் புரியும், நம்ம படிச்சுட்டு நம்ம படிக்கிறத கேட்கிறவாளுக்கும் அதை புரிஞ்சிக்க முடியும். சரியாம்மா? ஓகேம்மா. ஓகேம்மா. இது எல்லாருமே சேர்ந்து ஓகே. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் சேர்ந்து மச்சித்தா மச்சித்தா மத்கத பிராணா மத்கத பிராணா போதயந்த போதயந்த பரஸ்பரம் பரஸ்பரம் கதயந்த கதயந்தச்ச மாம் நித்யம் யந்தி ச. என்ன மாதாஜி? துஷ்யந்தீஷங்களா மாதாஜி? துஷ்யந்தி ச துஷ்யந்தி ச ரமந்தி ச. ரமந்தி ச. மச்சித்தா மத்கத பிராணா மச்சித்தா மத்கதா பிராணா போதயந்தர பரஸ்பரம் போதயந்த பரஸ்பரம் யந்தஹ பரஸ்பரம் போதயந்தக பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் கதயந்தச்ச மாம் நித்யம் யந்தி ச ரமந்தி ச. துஷ்யந்தி ச ரமந்தி ச.
ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி மொழி துஷ்யந்தீஷன் படிக்கணுங்களா இல்ல யஷ்யந்தீஷன் படிக்கணுங்களா? டூ துஷ் துஷ்யந்தி ஜெயதானங்க மாதாஜி. துர்வாசா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த தூ. மாதாஜி எனக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் மாதாஜி. மாதாஜி நம்ம இந்த பகவத்கீதா பாகவதம் புக்ல முக்கியமான லைன் அண்டர்லைன் பண்ணலாங்களா மாதாஜி? பண்ணக்கூடாதுங்களா? அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா பகவானுடைய ரூபம் இது, ஓகே சப்த ரூபம். மாதாஜி. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இல்லைன்னா அண்டர்லைன் பண்ணாம லேசா மார்க்கால இப்படி பிராக்கெட் போட்டுக்கோங்க. சரிங்க மாதாஜி. இப்ப Underline நீங்க பண்ணா சொல்ல சொல்லுங்க இந்த மந்திரத்தை பிரிச்சு பிரிச்சு அப்படியே நான் லைன் சைட் போட்டேன். துஷ்ன்னு அப்புறம் யந்தி அப்புறம் அப்புறம் அப்படி படிக்கிறப்ப எழுதுறப்ப படிக்க ஈஸியா இருக்கு. போட்டு இது பண்ணிக்க வேண்டாம், லேசா போட்டுக்கோங்க. போட்டுக்கலாம். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரி. அது மாதிரி பிரிச்சுக்கணும் அப்படின்னா, இல்லைன்னா ஒரு பேப்பர்ல புக்ல போடாம ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அதுல லைன் போட்டுட்டு, நீங்க டார்க்காவும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு அதுக்கு லைன் போட்டுக்கோங்க. அதை ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுன்னு படிச்செல்லாம் வந்துரும் உங்களுக்கு. புரியுறதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதுங்க மாதாஜி. லைன் போடாம உங்க கைப்பட எழுதுங்க உட்காந்துட்டு. சரிங்க மாதாஜி. அதுல கோடு போட்டுக்கோங்க. என்ன எங்க லைன் பிரிக்கணும், எங்க சேர்க்கணும் அப்படின்னு போட்டுட்டு அதை வச்சுட்டு எப்பெல்லாம் எந்த இடத்துக்கு அடிக்கடி வருவேளோ நிப்பேளோ அப்ப நின்று அது படிச்சு பாருங்க வந்து. ஓகே மாதாஜி. சரியா? இந்த 4 ஸ்லோகத்தை டெய்லி சொல்ல சொன்னீங்க இல்லைங்களா மாதாஜி? இப்ப 2 தான் படிச்சிருக்கோம். நம்ம படிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொன்னா பைகாட் பண்ணுவோம். நேத்து வந்து சரிங்க. அகம் படிச்சுட்டோம். அதோடைய மொழிபெயர்ப்போட பைகாட் பண்ணணும்.